ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் வந்து வெளியில் போகிறோம். இவருக்கு இன்றைக்கு டே ஆஃப், எனக்கும் டே ஆஃப். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று இருந்தது. அதால் இவர் வந்து ஆஃப் எடுத்தவர் இன்றைக்கி. அப்போ சரி, 2 பேரும் ஆரியா விளையாட கூட்டி கொண்டு போயிட்டு அப்படியே நடந்து போயிட்டு வருவோம் வந்துட்டு இருக்கிறோம். அப்போ சரி, நான் ஒரு வீடியோ ஒன்று எடுப்பேன் பண்ணிட்டு. இங்கே பாருங்கள், இவர் 2 பேரும் பெரிய வெள்ளைக்காரர். குளிருது, பார்க்க தான் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் குளிருது. ஆனால் இந்த வெள்ளைக்காரர் 2 பேரும் ஜாக்கெட் ஒன்று போடா வரையில என்ன மாதிரி நல்ல குளிரே இல்லை, சரியான குளிரா இருக்கு எனக்கு. நாமெல்லாம் 30 30 இருந்தாலே இதில் போட்டுட்டு போகிறாங்க ஜாக்கெட். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இப்போ இப்படியே நடந்து போய் ஆரியாவை விளையாட விட்டுட்டு பருவம் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு காற்று இதுதான் இங்கே நாங்கள் இருக்கிற கிராமப்புறமா. ஆனால் உண்மையா தான் எனக்கு வந்து இந்த வெள்ளைக்காரர்ல பிடிச்ச ஒன்று இந்த மனுஷி வயசு போனாக்க எனக்கு அந்த வயசு போகிற டைம்ல எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கடைகளுக்கெல்லாம் பெருவினோம், அவ்வளவு பார்க்கவே ஆசையா இருக்கு. நான் அங்கால புகாரியா மாமியா எவ்வளோ வடிவா. இனி எல்லாம் எப்படி நட்டு வச்சிருக்கேன் பூக்கள். சமர் 2 பார்க்க வடிவா இருக்கு. இந்த இடங்கள் எல்லாம் இனி பூத்து போயிருக்கு. நாங்க தனித்தனியே தான் விளையாட கூட்டிட்டு போறது பெரும்பாலும். டைம்ல ஒரு ஆள் பேர் ஒரு ஆள் வீட்டை நிற்கும், ஒரு ஆள் வீட்டுனா இன்னொரு ஆள் வீடு. இன்னைக்கு 2 பேரும் நிற்கிறோம், அதால 2 பேரும் சேர்ந்து கூட்டிட்டு போறோம். ஆரியாவுக்கு சாப்பாடை கொடுத்து போட்டு கூட்டிக்கொண்டு வந்து நாங்கள் விளையாடுறதுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா சரியான ஆக்கலாக இருக்கணும். பாருங்க, நாங்கள் இருக்கிறது ஒரு லண்டன் கிராமம் தான். இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்களோட ஒரு ஒத்தையடி பாதை என்று வினம் அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. அடிக்கடி சொல்லுங்க, அங்கே கிளிநொச்சியில் வாய்க்கால் ஓடும், வடிவா இருக்கும். இங்கேயும் வாய்க்கால் ஓடுது. அது சரி, இது வாய்க்காலா? ஓ, என்ன தண்ணி நிற்கிது. தண்ணி என்ன இந்த கழிவு தண்ணியல் மாதிரி நிற்கிது. இப்போ கொஞ்சம் வெயில் காலம் தானே. அப்போ வாய்க்கால்ண்டா ஒரு தேசம் ஃபுல்லாக ஒரு தான் வாய்க்கால். இவ்வளவு தானே வாய்க்கால். இதோட சரி, இவ்வளவுதான் வாய்க்காலா உங்களோட வாய்க்கால்? எங்களோட வாய்க்கால் உருத்திரபுரத்தில் 7ஆம் வாய்க்கால் 10ஆம் வாய்க்கால்ண்டு ஒவ்வொரு நம்பரில் ஓடும் தெரியுமோ, அப்படியே நீட்டுக்கு பாருங்க. இப்படியே தேசத்துக்கு இப்படியே போய்கொண்டிருக்கும். அந்த ஒத்தையடி பாதை மாதிரி இப்படியே நீர போகுது. இவ்வளோ வடிவா இருக்குடாமண்டு பாருங்க. ஆனால் அண்ணல கிராமங்கள் வடிவு. இங்கே பாருங்க, இதுக்குள்ள வந்து இந்த சின்ன சின்ன மரங்கள் அதுகள் எல்லாம் விற்கிற இடம் இருக்கு. இதுக்கு ஒரு சின்ன ஒரு காஃபி ஷாப்பும் இருக்குது. இப்பதான் மசாலா டீ குடிச்சிட்டு வந்தாங்க. திரும்ப காஃபி ஷாப் இருக்குன்னு சொன்னோன்னா தானும் காஃபி குடிக்க போறோம். நடந்து களைச்சு போனேன். எனக்கு ப்ளீஸ் வாங்கி தாங்க. எங்கட ஊர் கல்லி தேசி மரம். தேசி மரமா? விலை கூட. ஆனா வந்து இப்போ வந்து அதை எடுக்கிறதுக்காக போட்டிருக்கேன். 20 ரூபாய்க்கு வடிவா இருக்கு. எனக்கு இப்படி தூங்க விடுறது பிடிக்கும், ஆனா இவருக்கு இது பிடிக்காது. நல்லா இருக்கு. இங்க வரும் தென்னை மரம் மாதிரி இருக்கு. தென்னையா? இதெல்லாமே விதியல் பூக்கண்டு ஆந்தாரியா. என்ன? ஐயோ, எனக்கு இந்த மெழுகு திரி என்றாலேயே அவ்வளோ விருப்பம். நல்ல வாசமா இருக்கும். வீடு வாங்கி கொளுத்துறதுதான் இல்லை. உழைக்கிறதுல பாதி இருக்கு, செலவழிக்கிறதான் கோஃபிக்கு பாதி இருக்கு. ஏன் நீங்க எனக்கு கொண்டு வாங்கி தரக்கூடாது? நாய்க்குட்டி பொம்மை விளையாடுற இது ஃபுல்லாவே இது வந்து சாப்பாடு கார்டனிங் செக்ஷன். இது வந்து உங்களுக்கு தோட்டம் எல்லாமே இருக்கு. தோட்டத்துக்கு தேவையான இங்கே இதெல்லாம் அந்த அந்த என்ன சொல்ற கிருமி நாசினி அண்டிவினம், அது மற்ற சாப்பாடு வளர்றதுக்கு எல்லாமே இருக்குது. ஆனா இப்ப அங்க இப்ப எங்கட கீரை எல்லாமே விற்காயினுமாப்பா. அதெல்லாம் நாங்க ஆர்டர் பண்ணி தான் இருக்கோம். இது வந்து இங்க என்னென்ன வருமோ இவியல் மரக்கறி எல்லாம் இங்க விற்கணும்.
இதெல்லாம் அங்க விழா பூக்கள் வரும். இதெல்லாம் ஒருக்கா எங்க அம்மாக்கு வேண்டி நான் அனுப்பினேன் 2 வருஷத்துக்கு முதல். ஓ இவர் பார்சல் போடும்போது அன்றைக்கு வந்து இதுல எல்லா விதையும் வாங்கி அனுப்பினவர். ஆனா ஒன்றும் வரையில ஏன்னா அங்கத்தி கிளைமேட் வேறு பைவேண்ட வேறு, அதால இதெல்லாம் வராது. அங்க கஃபே ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு, போய் ஒரு காஃபியை வாங்கி கொண்டு வருவோம். இங்கே பார்த்தீங்களா அதில் நல்லா இருக்கு இந்த உடுப்பு. இங்கே பாருங்க விலையை பாருங்க. இந்த ஷர்ட்டாம் 35 ரூபாயாம். நோ, இந்த ஷர்ட் 35 ரூபாயாம். நான் இதை டெமுவில் எல்லாம் 2-3 ரூபாய்க்கு எடுத்துருவேன். இங்கே பாருங்க 35 ரூபாய்க்கு. இதெல்லாம் வாங்கினம் தான் இந்த விலைக்குன்னு. இந்த ஹேண்ட்பேக்காம் 13 ரூபாயா. இங்கே பாருங்க நான் வச்சுக்கிறேன் இல்லை இந்த ஹேண்ட்பேக் 99 pence. 99 pence. இது வந்து 13 ரூபாயா. இது வடிவா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. அதுதான் ஒன்றும் வேணாம். எவ்வளோ நேரம் எடுத்த நீங்கப்பா இந்த ஒரு காஃபிக்கு? 1 மணித்தியாலம் போயிருக்கும். 1 மணித்தியாலம் இந்த நட்சத்திரம் போட்டு ஒரு காஃபிக்கு. பாவம் என்று மென்ஷன் பாருங்க. எனக்கு தானே வாங்கணும் நீங்க. இந்த மெனுசன் தான் எனக்கு நட்சத்திரம் போட்டு வாங்கணும். இந்த தாரியா தாங்க அம்மாவுக்கு தான் இந்த நட்சத்திரம் போட்டு அப்படி வாங்கணும். அதுதான் வளர்ந்தோன்னு அந்த நட்சத்திரம் அவாவுக்கு பிடிச்சிருக்கான எப்படி எடுக்கிறேன்னு தெரியல. ஓகே வாங்க எல்லாரும் போக்கி 1 மணித்தியாலமா வெயிட் பண்ணின ஒரே ஒரு ஆக்கள். இந்த இது பிடிக்கும். இது வந்து தேங்காய் பூ டோஃபி, மற்ற இங்கே பால் டோஃபி, கச்சானல் வங்கிட உருதுகள் எல்லாமே இருக்குது. நல்லா இருக்கு. இப்போ நாங்கள் உங்களுக்கு தெரியலாம் வேண்டின கோஃபியை சிங்கி பறிச்சுட்டு இதை வேண்டி தெரியலாம். காலுக்கு மேலே கால் போட்டு குடிக்குது ஆரியா. காலுக்கு மேலே கால் போட்டுக்கிட்டு காஃபி குடி விடுதுன்ட்டு ஆரியா. அது அம்மாட இஞ்சி பாருங்க பாபா. காலுக்கு மேலே கால் போட்டு கொண்டு என் மெடிசன் வாங்கி தந்த காஃபி எப்படி அவ குடிபடுதுன்ட்டு. ஹலோ மேடம், அது என் மெடிசன் எனக்கு வாங்கி தந்தது. புரியுதா? என் மெடிசன் எனக்கு வாங்கி தந்தது. அப்படி ஒரு மாதிரி ஆரியாட்டை இருந்து பறிச்சாச்சு. பறிச்சாச்சு இல்லை, ஆரியாட்டை இருந்து ஒருத்தராலையும் பறிக்கலாம். ஆரியா தந்துட்டு இருந்து காணுமெண்டு. ஆரியாட்ட எதுவும் பறிச்சனோ ஆரியா, நான் வீட்டை திருப்பி அதை கொடுக்கும் வரைக்கும் அழுது கொண்டே வரும் ஆரியா. கலைக்கவே கலைக்காத ஆரியா. ஊஞ்சல் ஆட்டி விட விரட்டா வாரா கூட்டிக்கொண்டு வரத்துக்கு. என்னம்மா சாப்பிடு பாருங்க. நீங்க சாப்பிடுவீங்கன்னா ஓகே. அரியாவுக்கு நாங்கள் இருக்கக்கூடாது. சேர்ந்து இருந்தால் அந்த தூர போவாதுங்க, விளையாட போகிறது திரும்ப வாங்குது. சுற்றி கொண்டிப்பா. நல்ல வெதர். கொண்டு வரலாமா? இப்படி இருக்கு. இப்படி வெயில் பாருங்க இங்கே எப்படி இருக்கு வெயில். ஆரியா பந்தடிக்க கொடுத்து வேண்டதுக்குங்க. ஆரியா பந்தண்டா காணும். பந்தடிக்க வந்த நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம். சரியான விருப்பம் பந்தும் சைக்கிள். போன முறை நான் கூட்டிட்டு வந்தான் தானே, நான் பந்த மறந்துட்டு வந்துட்டேன். ஆரியா போய் நிக்கிது அவையோட பந்தையே பார்த்து கொண்டு. சரி ஓகே நான் அவைக்கு விளங்கிட்டு அவை கொண்டு வந்து கொடுத்துச்சு. நாங்கள் விளையாடிட்டு தாங்குவாங்க. பிறகு நான் தூக்கி கொண்டு போயிட்டேன். எந்த ஆரியாவுக்கு பந்தண்டா சரியான விருப்பம். பந்தடிக்கு தான் வந்தாங்க. ஜீன்ஸ் எல்லாம் வெளிக்கிட்டு கொண்டு வந்தது மறந்தாச்சு. வரும்போது பந்தடிக்க வந்துட்டு பந்தை விட்டுட்டு மிச்சம் எல்லாம் எடுத்துட்டேன். அந்த 2 சிரட்டை பாதி சிரட்டை அம்மாக்கள் திரிய வைப்பிருந்தா தேங்காய் சிரட்டை. அதுல மண்ணல்றது போடுறது. அது உங்களுக்கு கண்டில தேசிய விளையாட்டு. அது சில்லங்கான் பிள்ளைகள் எல்லாத்தையும் அந்த இதுன்றல என்ன தென்னை மூலையில எழுத்து கொண்டு திரிகிறது. அக்கா என்ன இருத்தி போட்டு ஓடுவா. மெட்டது வேற என்ன மெட்ட டயர் அதை உருட்டுறது.
வேற பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ந்த உடனே இந்த கிளித்தட்டு அந்த மாதிரி எல்லாம் விளையாடி இருக்கிறேன். ஆனா அந்த போலே அடிக்கிறது தெரியுமா ஊர்ல அந்த ரம்முன்ற மூடியில அடிக்கிறது மோள பானை அடிக்கிறது போல அடிச்சிருக்கோம். அது மாதிரி எனக்கு தெரியாது. யாரும் கூட கூட்டிட்டு போறேன் இல்லையா விளையாடுறது பாக்குக்கு இங்க எல்லாம் அடிச்சு கேளுங்க அது ஏன் பாக்குக்கு எல்லாம் கூட்டிட்டு போறது ஃபோன் பண்ணி தரேன். இந்த மனசுக்கு சாப்பாடு தந்து வளர்த்து விட்டதே பெரிய விஷயம். இதுல வேற பாக்குக்கு விளையாட கூட்டிட்டு போறதா? அப்படி இல்லாங்க முத்தத்திலேயே விளையாடி அந்த மாதிரி தானே. அதோட விளையாடுறதுக்கு ஆட்களும் தேவையில்லை. இப்பத்திய பிள்ளைகளுக்கு தான் நீங்க போனது 4 பிள்ளைகள் வேணும். அங்க நாங்க எல்லாரும் சேர்ந்தாலே இதுதான் எங்கட அட்டி ஆக்கள்ட பிள்ளைய. இப்ப நாங்க எல்லாருமே தன்னை காட்டுட்டோம். அரியாவுக்கு எங்க போடுது அரியா? நாங்க சின்னல விளையாடுறேன்டா கொஞ்சம் வளர்ந்தோடனே. நான் 5ஆம் ஆண்டு படிச்சேன் நினைக்கிறேன் வவுனியாவில் வியல்ல வீட்டுக்கு பக்கத்துல போய் என்ன விளையாடுறது தெரியுமோ கூட்டாஞ்சோறு சமைச்சு விளையாடுறது. மெட்டது வந்து இந்த புளிச்ச அடிச்சு போட்டு ஓடுறது அந்த விளையாட்டு விளையாடுறது. எனக்கு சின்னல இந்த மனுஷன் எனக்கு என்ன ஞாபகம் தெரியுமா? நாங்கள் எங்களோட மாமி வந்து ஏதோ பின்னி கொண்டிருந்தவா கிடுகோ இன்னும் பின்னி கொண்டிருந்தவா. அப்போ ஒரு கதிரை ஒன்று இருந்தது. அப்போ அந்த கதிரையில வந்து ஃபர்ஸ்ட் எங்களோட அக்கா இருந்தவான்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அக்காக்கு மேல நான் வந்து மடியில இருந்தேன் நான் கதிரையில. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எங்களோட மச்சான் இவரோட தங்கச்சி எங்கிட்ட மடியில வந்து இருந்தா. இவர் கடைசியா இவர் மெட்ட நிறுவம் நிறுவா தெரியல வந்து அப்படி லைன்ல எல்லாரும் இருந்து கதிரை உடைஞ்சு கீழே அவ்வளவு பேரும் விழுந்து மாமி பேச்சுன்னாக்க மாட்டேங்க பக்கத்துல இருந்தமா மாமி கதிரை எல்லாரும் சேர்ந்து கதிரை உடைச்சிட்டாங்க. சரியான பேச்சு வாங்கினதுதான் மிச்சம். சின்ன மாமிட்ட அதெல்லாம் ஒரு மெமரிஸ். இப்படித்தான் நாங்க ஆரியா கொண்டு விளையாட விட்டுட்டு இப்படி இருக்கிறது. டைம் கிடைச்சா அப்படி வந்து இருக்கிறது. வீட்டுல சேர்ந்து தனித்தனி தான் பாரு. நான் ஜெசிக்கு வேலையான டைம் நான் கூட்டிட்டு வருவேன் விளையாடுறதுக்கு. எனக்கு வேலையா ஜெசி கூட்டிட்டு வரும். எப்பயாவது இருந்துட்டா நம்ம 2 பேரும் இருந்தா பாவம் கூட்டிட்டு வரோம். அவருக்கு 2 பேரும் வந்தா ஹாப்பியா இருக்கு மாரியாவுக்கு. நான் 2 பேரும் வந்துட்டோம்னா போவே மாட்டேன். விளையாட போவா இந்த வருவா விளையாட போவா வருவா. எனக்கு இங்க வந்தா எங்கட கடைசி தம்பிட ஞாபகம் தான் வரும். அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து சொன்னார் எனக்கு ஃபோன் பண்ணி. என்னண்டா தான் வந்து துவக்கு வாங்கி கொண்டு வந்தோம். என்ன துவக்கு தெரியுமோ? தண்ணி துவக்கு. சரியான வயசு 22-23 வயசு. தண்ணி துவக்கு வாங்கி கொண்டு வந்தவரா? ஏன்னு நான் கேட்டேன். தண்ணி துவக்கி ஏன் வாங்கிட்டு வந்த நீ கேட்கிறேன். சொல்லுப்படுதப்பா சின்ன இல்லையா நம்ம அப்பாட்ட கேட்டவராம் தண்ணி துவக்கு. அப்பா வாங்கி தர இல்லையா அதால நான் வாங்கி கொண்டு வந்ததாம். இப்ப வாங்கி கொண்டு வந்தா காடிச்சு விளையாடுறது. சீரியஸா எனக்கு சொல்றான். அதுவும் அப்பாவுக்கு முன்னாலேயே என்ன என்ன நடக்குதுன்னு என்ன நடக்குதுன்னு பாருங்க. சின்ன பிள்ளை மறிஞ்ச ஜீன்ஸ் எல்லாம் பிரட்டி கொண்டு விளையாடுங்க. ஜீன்ஸ் எல்லாம் பிரட்டிட்டு எப்படி ஆள் நிற்குது நீங்க? இதில் விளையாடலாம்மா. நானும் கொண்டு வந்து விட்டுட்டு இந்த ஊஞ்சல்லாம் இருக்கிறேன். நான் 2 சின்ன பிள்ளைகள் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கணும் இங்க. வித்தியாசமா இருக்கேன்னா இந்த ஊஞ்சல் சரியான வித்தியாசம். ஆனா கவனமா இது விழுத்தி விட்டுரும். நான் ஆரியாவை தனி எப்படி ஆட்டுறதே இல்லை. இங்க பாருங்க இவர் இப்படி ஆட்டுறாரு. பயமா இருக்கு எனக்கு பார்க்க. வாங்க அங்க ஒரு ஆள் கார் விடுது. அதெல்லாம் கண் போகுது. கார் விளையாடினும் அதைத்தான் பேர் வருது. பார்த்தீங்களா நான் எடுக்கிறேனா இல்லையா வீடியோ பார்த்துட்டு போடுது.
வாங்க வாங்க ஆரியா வாங்க ஆரியா வாங்க ஆரியா வாங்க. ஆரியாக்கு சரியான விருப்பம் இது. விளையாட்டு விளையாடுது வண்ண நினைத்தன் வந்தா இதை ரொம்ப ஆடுவா வண்ண நீல எப்படி ஆடுது பாருங்க. என்ன சி போமா 2 பேரும் மாறீங்களா? இங்க வந்தா ஆரியாவை வீட்டை கூட்டி கொண்டு போறது சரியான கஷ்டம். ஆரியா வரவே வராது. வேளா வடிவா இருக்கண்டு பாருங்க நீங்களே. இங்க பாருங்க, இதெல்லாம் ரோட்ல நிக்கிற செடிகள். வடிவா கிடக்குது பாருங்க, ரோட்டே வடிவா கிடக்குது. அவ்வளவு வடிவான இடம். நாங்க இருக்கிற கிராமம் இப்படிதான் இருக்கு. சம்மர் டைம் இப்படித்தான் இருக்கும். ஆனா நீங்க விண்டருக்கு வந்தீங்கண்டா இதுல தடியல் மட்டும்தான் இருக்கு. எல்லாம் அந்த எங்கட ஊர்ல வந்து நாங்க அடுப்பெரிப்போம். என்ன அந்த விறகுக்கு அந்த அந்த குச்சியல் கூட இருக்கும் எல்லாமே. தெரியுதா உங்களுக்கு எவ்வளவு வடிவா இருக்குன்னு பாருங்க. லண்டன் கிராமம் நல்லா இருக்குல்ல. அங்கால சைட் ஃபுல்லாக வந்து வீடுகள். இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால ஃபுல்லாக இதுக்கு அப்புறம் அங்கே தோட்டம் செய்யணும். தோட்டம் என்ன வயல் விதைச்சிருக்கணும். நெல்லா கோதுமையாக தெரியல, அதை விதைச்சிருக்கணும். ஒரு கொஞ்சம் தேசத்துக்கே விதைச்சிருக்கணும். பாருங்க அங்கட ஒரு மல்லிகைப்பூ இருக்கு. எங்கட ஒரு மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கு அப்படியே. எங்கட ஒரு மல்லிகைப்பூ மாதிரியே அப்படியே இருக்குது. ஓகே, என்னப்பா இது வயலா? இது ஃபுல்லாவே விதைச்சிருக்கணும் ஒரு தேசத்துக்கு. இங்க பாருங்க தோட்டம் செய்திருக்கிறோம். எங்கட இடமெல்லாம் ஃபுல்லா அப்படித்தான் இருக்கும். இங்க பாருங்க, இவரை நான் அன்றைக்கு சொன்னேனே எனக்கு மதர்ஸ் டேக்கு வந்து எனக்கு பொக்கே செய்து வச்சுருந்துச்சு. நம்ம ரோட்டில் இருந்த பூக்கள் செடிகளை பிடிங்கிண்டு அது இங்கே இருந்துதான் இந்தா பிடிங்கி வச்சுக்கிட்டாரு பாருங்க. உண்மையாகவே நல்லா இருக்கு. உங்களோட முகத்தோட சேர்த்து வச்சு பாருங்க. மனுஷனோட முகத்தோட இன்னும் அழகுக்கு அழகு சேர்க்குது. கவிதையா இது? கவிதை கவிதை. இப்படி ஒரு கவிதை வந்து நான் எங்கேயுமே கேட்டதில்லை. எப்படின்னா இங்கே ரோட்டில் அன்றைக்கு விளையாட வந்துட்டு தான் 2 பேருக்கு ஞாபகம் கூட வந்திருக்காது. அன்றைக்கு அந்நியர் தினம் உண்டு. எங்கேயும் பார்த்துருப்பின்னு நினைக்கிறேன். இன்ஸ்டா ஃபேஸ்புக் எங்கேயும் பார்த்துருப்பின்னு நினைக்கிறேன். திடீரென்று ரோட்டில் இருந்த செடிகளை எல்லாம் பிடுங்கி எனக்கு செய்து வச்சிருக்கிறேன். நான் வீட்டை வேலையால காசு இல்லை. நாங்கள் 2 பேரும் கிரியேட்டிவாக அந்த பத்தைக்கெல்லாம் போய் நாங்கள் கிரியேட்டிவாக செய்யணும். நான் ஹாப்பியான அதுதான் பிள்ளை தான் இலையெல்லாம் பிடிங்கிறது. அது சரி, நான் பூ பிடிங்கினா இந்த பிள்ளை இலை பிடிங்கிறது அதுக்கு வைக்கிறதுக்கு. நமக்கு எவ்வளோ வடிவாக நாங்கள் செய்து வந்தோம். நாங்கள் நல்லா தான் இருந்தது. நாங்கள் வீட்டை வந்துட்டோம். மனுஷன்ட்ட இந்த பெரிய பொக்கேயோட இந்த இவருங்க மனுஷன் வாங்கி தந்திருக்கேன். எனக்கு பிடிச்சா உண்டு. நாங்கள் இப்போ தான் வீட்டை வந்துடுறாங்க. இனி வந்து ஆரியாவுக்கு குளிக்க வாத்திட்டு இந்த வெளியில் கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக பிள்ளைகளை குளிக்க வாக்கணும். இந்த விளையாடினவே தானே இந்த ஊஞ்சால் அது இதெல்லாம் ஏறி விளையாடுறது தானே. குளிக்க வாத்திட்டால நீ நெத்திரியாக்க சரி எந்த சாப்பாடு கொடுத்துட்டு தான் கூட்டிகிட்டு போனது. நெத்திரை கொள்ளுவான் நல்ல வடிவா. இனி கொஞ்சம் படுப்பா. அப்பாவா படுக்க வச்சுட்டு நான் இனி அவளுக்கு நைட் சாப்பாடு செய்ய. சரி, ஓகே, பாய்.